பிசினஸ் மேத்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 273 பேர் சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். தமிழ் மொழியில் 135 பேர் 100க்கு 100 சென்டம் எடுத்திருக்கிறார்கள். இயற்பியலில் 1125, வேதியியலில் 3181, பயாலஜி உயிரியலில் 827 மாணவர்கள் சென்டம், அதாவது 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். இதே போல கணிதத்தில் 3022 மாணவர்களும், தாவரவியலில் 269 மாணவர்களும், விலங்கியலில் 36 மாணவர்களும் சென்டம் என்று கூறப்படும் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகபட்சமாக 9536 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். காமர்ஸ் பாடத்தில் 1624 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அக்கவுண்டன்சி என்று அழைக்கப்படும் கணக்கு பதிவியல் பாடத்தில் 1240 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்டம் எடுத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸில் 556, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகளில் 4208 பேர், பிசினஸ் மேத்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடங்களில் 273 பேர் 100க்கு 100 சென்டம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் எவை என்று பார்க்கலாம். இதில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: அரியலூர் மாவட்டத்தில் 98.3 என்று 2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் மாநிலத்திலேயே அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டமாக அரியலூர் இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டமான அந்த முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவது இடம் ஈரோடு மாவட்டம் 96, ஈரோடு மாவட்டம் 97.98% மாணவர்கள் அங்கு தேர்ச்சியடைந்து இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்ட மாணவர்கள் மூன்றாவது இடம் 97.53% மாணவர்கள் தேர்ச்சியடைந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாணவர்கள் 97.48% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போல கன்னியாகுமரியில் 97.01%, அதாவது முதலிடத்தை தவிர மற்ற 4 இடங்களுக்கும் இருக்கிற தேர்ச்சி சதவீதமானது அந்த 0.0 அந்த விகிதத்தில் தான் அந்த தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் அரியலூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. இதில் கடைசி இடம் பிடித்த மாநிலம் வேலூர் மாவட்டத்தில் குறைவான மாணவர்களை தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது தவிர சிவகங்கையில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 96.71%, விருதுநகர் மாவட்டத்தில் 96.64%, பெரம்பலூர் மாவட்டத்தில் 96.58%, தூத்துக்குடி மாவட்டத்தில் 96.19%, கடலூர் மாவட்டத்தில் 96.06% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில் 96.03% மாணவர்களும், திருச்சியில் 95.83% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 95.80% மாணவர்களும், மதுரையில் 95.74% மாணவர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் 95.67% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.